தோரால டூமை ஒன்றும் பண்ண முடியாது. டூம் தோரை செம்மையா அடிக்கிறாரு. தோர் கதை முடிஞ்சதுன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரைலர்ஸ் 2 ரிலீஸ் ஆச்சுல, அந்த 2 ட்ரைலர்லயுமே தோரை பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. பவர்ஃபுல்லா தோர் அடி வாங்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி சில ரூமர்லாம் இருக்கு, இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல தோர் செத்துருவாருன்ட்டு. அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க படம் வர வரைக்கும். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தேனோஸ் அடி வாங்கிட்டு செகண்ட் ஹாஃப்ல போயிட்டு ஸ்டார்ம் பிரேக்கர் எடுத்துட்டு வந்து தேனோஸ் நெஞ்சிலே சொருனாரு. அதே மாதிரி தோர் ராக்னராக்லயும் பாத்தீங்கன்னா ஹெலாக்ட் அடி வாங்கிட்டு சுத்தில உடஞ்சு போய் என்ன பண்றது தெரியாம இருந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இடி முன்னல் கடவுள்னா யாருன்னு காட்டியிருப்பாரு. முதல்ல வரப்போ இருக்கிறவர்களை விட விரும்பி வரப்போ இருக்கிறவர்களை. ஸோ அதனால தோரை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. சம்பவம் இருக்கு டூம்ஸ்டேல. சில லீக்ஸ் படி தோருக்கு ஓடினோட பவர் கிடைக்கும், அதை வச்சு டூம் கிட்ட சண்டைக்கு போவார்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, படம் வந்தா தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருந்து கிளிம்ஸ் வீடியோஸா விட்டுட்டு இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு ஒண்ணுன்ட்டு. அதுல கூட பாத்தீங்கன்னா தோர் வந்து ஓடினு கிட்ட ப்ரே பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. மேபி அந்த பவர்ஸ்க்காக கூட இருக்கலாம். ஓகே, பார்க்கலாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எந்த ரகமா தோரை காட்ட போறாங்கன்ட்டு.